நீ தூய்மை தூய்மை சொல்லிட்டு நீ எப்படி போய் ஒரு வேலுமணியும் ஒரு விஜயபாஸ்கரையும் ஒரு சிஎஸ்பி சண்முகம் வாட் வாஸ் தட் சிவி சண்முகத்தை உன் கட்சியில் எப்படி சேர்த்திப்பாய்? அப்புறமேல் இப்போ அவங்க கட்சியை உடைக்கிறியே, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. ஏன்னா இதே நிலைமை உனக்கும் வரும் வெகு சீக்கிரத்தில். உன்னோட 100+ எம்எல்ஏஸையும் விலைக்கு வாங்க முடியும். யாரோ ஒருவர் வருவார். ஆகியால இந்த அராஜகம் வேண்டாம். எப்பவும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கிறது. நீ பேசுவதெல்லாம் பெரிய தத்துவம் பேசி போட்டு நீ வந்துட்டு இது எப்படி இருக்குன்னா, இந்த ராமான்னு சொல்லிட்டு ராமாயணத்துக்கு இட்டு ராமர் கோயிலை போய் இடிக்கிற கதையாக இருக்கு. நீ வந்து செக்ரட்டேரியட்டே ஒரு ஹார்ஸ் ட்ரைனிங் ஆஃபீஸ் மாதிரி பண்ணியிருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. இந்த அராஜகம் நல்லதுக்கு இல்லை. நீ வந்து மெஜாரிட்டி அப்சல்யூட் மெஜாரிட்டி வாங்கலை. நீ ஒரு பொய்க்கால் குதிரை. நீ வந்து அந்த காங்கிரஸ், அந்த கம்யூனிஸ்ட், அந்த விகேசி, அப்புறம் போட்டவது அதர் பார்ட்டிஸ், IUML, இவங்க எல்லாரும் தீய சக்தி என்று சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களோட சப்போர்ட்டே வாங்கி இப்போ நீ வந்துட்டு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறாய். இது நல்லதுக்கு இல்லை. இப்போ எதுக்கு நீ முக்தரோட குடும்பத்தை போய் நைட்டில் ஒரு பெண் குழந்தைங்களோட ஒரு மனிதன், முக்தர் கெட்டவராக இருக்கலாம், நல்லவராக இருக்கலாம், அது வேறு விஷயம். முக்தர் உங்களை விமர்சிச்சிருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த குழந்தைங்களோட ஒரு குடும்பத்தோடு நைட்டில் போகும்போது இந்த போலீஸை வச்சு அவரை மிரட்டி இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸ் எங்களை பற்றி நல்லதாக பண்ணுங்கன்னா, எதுக்குடா அப்படி மிரட்டி வாங்குறீங்க? நீங்கள் யோகியமாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை பற்றி நல்லது பேசுவோம். நான் வந்துட்டு ஸ்டாலினை நிறைய விமர்சிச்சிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன். பட் when you made fun of his sister and family, I said no, it is not correct. உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு மேபி செல்விஸ் ஃப்ரெண்ட், பட் செல்வி அந்த மாதிரி டைப் கிடையாது. ஐ நோ அபவுட் தெம் வாட் தே ஆர். தே ஆர் வெரி டவுன் டு அர்த். உன்னாட்டம் கிடையாது. நீ ஏனால் திமிர் பிடிச்சவன். உன்னோட பேக்ரவுண்ட் நீ எப்படி வந்தேன்னு உனக்கே தெரியும். உங்கள் அம்மா வந்துட்டு எப்படி உனக்கு பால் பவுட்ரு, பால் பூட்டியோ, பால் இது வாங்கிறதுக்கு உங்கள் மாமா தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் அதே மாமாவே நீ கண்டுக்கல. அந்த மாமாவுக்கு நீ எந்த வாய்ப்பும் ஹெல்ப்பும் பண்ணல. உங்கள் சித்தி பசங்களை நீ எவ்வளோ கொடுமைப்பட்டிருக்க, அது உனக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும். அதில் நீ வந்துட்டு பெரிய இன்னைக்கு அந்த பதவியில் வந்து உட்காந்து எவ்வளோ பேர் கேவலப்பட்டவங்களும் இருக்காங்க. இதே ஜெயலலிதா அந்த பதவியில் உட்காந்துட்டு ஊழல் குற்றத்துக்கு மாட்டி ஜெயிலுக்கு போய் இதெல்லாம் தேவையா? தேவையில்லை. நிஜமாகவே மக்களுக்கு சேவை பண்ணோம்னா எதுக்கு இந்த ஊழல் வரணும்? இந்த பேராசை பிடிச்சா நீ என்ன சொன்ன? எனக்கு நிறைய காசு இருக்குது, நான் இந்த காசை தொட மாட்டேன்னு. எங்கேருந்து நான் அந்த காசில் வந்தது? இந்த எம்எல்ஏஸை விலைக்கு வாங்கிருக்கு. இதெல்லாம் தூய சக்தியா? இந்த அதிமுக கட்சியை உடச்சிட்டு அப்போ உனக்கு என்ன மரியாதை? நீ என்ன பெரிய எம்ஜிஆர்லாம் பேசுகிற? அதே மாதிரி இந்த மற்ற ஒரு ஊடகங்களும் அவங்க வந்து எந்த ஜாதி எம்எல்ஏவை வந்து மினிஸ்டராக போட்டால் அது அவங்க கட்சியோட பிரச்சனை. அதே வந்துட்டு ஒரு என்ன, ஐ டோன்ட் வாண்ட் டு சே தாழ்த்தப்பட்டோட, ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். இந்த பட்டியல்னு சொல்ல அதெல்லாம் வேஸ்ட். மனுஷன் தான். இந்த ஜாதி வச்சு அதையும் நம்ம வந்து எடை போடுவது கிடையாது. யார் அவங்க வந்து எந்த ஜாதியிலேருந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு போட்டால் உங்களுக்கு என்னப்பா? எதுக்கு அந்த பிராமின்ஸ் அப்படி கொட்டி தீர்ச்சிக்கிறீங்க? இப்போ தானே தோத்துட்டு எதுக்கு இந்த திமிரு? ஃபியூ ஆஃப் தீஸ் சேனல்ஸ் வந்துட்டு இந்த ஜாதியை வந்து இழிவுபடுத்துறீங்க. அது ரொம்ப நல்லதே கிடையாது. ஏனென்றால் மனிதன் வந்து விரும்பி அதை எந்த ஜாதியிலையும் பொறுக்கிறது இல்லை. மனிதன் பொறுக்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜாதி மதம் சொல்லி மனிதனை பிரித்து வேற்றுமை பார்க்கிறீர்கள். இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. நம்ம வந்துட்டு இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து இம்பார்ஷியலாக இருக்கணும். நம்ம இம்பார்ஷியலாக பேசணும். இஃப் தேர் சம்திங் குட் வித் விஜய் இஸ் டாக்கிங், எஸ் வி கேன் சப்போர்ட் தம். நீ ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாய். என்னமோ நீ ஒரு தான் பவர் சென்டர்ன்னு சொல்லிட்டு, பட் அங்கே பேசிக்கொண்டு இருக்கிறதுலாம் அந்த ஆதவ் அர்ஜுனா. எவ்ரிபடி நோஸ் அபவுட் ஆதவ் அர்ஜுனாவோட பேக்ரவுண்ட். அவன் எப்பேற்பட்டவன், அவன் குடும்பம் எப்பேற்பட்டது, அந்த லீமா ரோஸ் அண்ட் மார்டின் எல்லாத்தையும் நீ அவங்கள வச்சுட்டு ஒரு லாட்ரி அரசாங்கம் பண்ணணும்னு நீ நினைத்தீங்கன்னா அது ரொம்ப நாள் நிலை நிற்காது.
ஜெயலலிதான்னு பேசுகிற. உனக்கு உள்ளூர எரிச்சல் இருக்குது, ஜெயலலிதாவை பழி வாங்கணும், இல்லாட்டி எம்ஜிஆரை பழி வாங்கணும். உன்னை பழி வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க நீ யோசிக்கிறியா? ஆல் தட் கோஸ் அப் ஹேஸ் டு கம் டவுன் மிஸ்டர் விஜய். புரியுதுங்களா? வாழ்க்கை வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சதுரங்கம், ஒரு இட்ஸ் அ வீல். ஓகே, அப்போ வந்துட்டு அந்த வீலில் நீயும் வீழ்ச்சி அடையலாம். உனக்கு வந்து அமித்ஷா உன்னை நம்பி வந்துட்டு இப்போ வந்துட்டு ஏமாந்துட்டு குதிச்சிட்ருக்கிறாரு. ஓகே, ஆகையால் நீ வந்து உண்மையாக நீ ஜெயிக்கலை தான் உண்மை. உனக்கும் தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் நீ போடுற ஆட்டம், அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் நடந்த இந்த சின்ன குழந்தையோட ரேப், ஐ ஃபீல் சாரி ஃபார் த சைல்டு. அந்த குழந்தை பாவம், அப்பாவி. ஆனால் இப்போ வெவ்வேறு ஏதோ வருது நியூஸு, இந்த மாதிரி அந்த அம்மா அது விச் இஸ் வி டோன்ட் நோ, அந்த அம்மா குடிச்சிருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்திருந்தால் ஒரு விதத்தில் அந்த குழந்தை இந்த எல்லா பிசாசுங்கிட்டேருந்து போயிருக்குதுன்னு தான் நினைக்கணும். பாவம், ரியலி ஐ ஃபீல் சாரி ஃபார் த சைல்டு. இந்த மாதிரி ஒரு அம்மா அப்படி கெட்ட பொம்பளையாக இருந்தால், இட் இஸ் ஐ டோன்ட் நோ, நான் பார்த்ததில்லை. பட் இஃப் இட் இஸ் ட்ரூ, அந்த புள்ள நிஜமாகவே கடவுள்கிட்ட போயிடுச்சு நம்ம நினச்சிக்கணும். ஆனால் தட் டசன்ட் ஜஸ்டிஃபை த ராங் டன் பை தோஸ் ஃபெலோஸ். அவங்க எல்லாருமே உனக்கு ஓட் போட்டவங்க தான். அந்த குடிகார பசங்களும் அந்த குடிகார அம்மா எல்லாருமே உனக்கு ஓட் போட்டவங்க. வணக்கம் கீதா டிவி அண்ட் சுதந்திரா பாட்சி நேயர்களுக்கு. இன்றைக்கு இந்த புது கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் வந்துவிட்டு, இந்த தாவேகா தலைமையில் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எல்லோருமே வாயை மூடிக்கொண்டிருப்பார்கள் என்று. நீங்கள் தீண்டு பார்க்காதீர்கள், இது நல்லதுக்கு இல்லை. நீங்கள் நான் யோகியமாக ஆட்சி நடத்தினால் யாருமே உங்களை பற்றி விமர்சிக்க மாட்டாங்க, தேவையில்லை. யாருக்குமே பைத்தியம் பிடிக்கல உங்களை பற்றி விமர்சிக்கிறதுக்கு. அதில் விஜய், நீங்கள் ஒரே ஒரு நீ ஒரு காணொலியில் கூறியிருக்கிறாய், இந்த மாதிரி நாங்கள் எதனால் தவறு செய்தால் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி ஊடகங்களுக்கு நீயே கேட்டிருக்காய். ஆனால் இன்றைக்கு நீ யாரெல்லாம் உன்னை பற்றி விமர்சிக்கிறாங்களோ அவங்கள வந்து மிரட்டுகிறாய். இந்த மிரட்டல் புற்றலெல்லாம் நீ ஒன்றும் பர்மனெண்ட் கிடையாது. உன்னோட பண்டிட் என்ன சொல்லியிருக்கானோ எனக்கு தெரியாது. பட் நீ அராஜகம் நீ பண்ணியன்னா, மை தமிழ் இஸ் பேட், ஸோ ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஃபார் தட். கண்டிப்பாக அதுக்கு நீ தண்டனை, கடவுள் உன்னை தண்டிப்பார். நீ வந்துட்டு பெரிய தூய்மையாச்சு நீ சொல்கிற. யாரை பக்கத்தில் வச்சு தூய்மையாச்சு சொல்கிற? முதல் நீ யோகியமானவனா? நீயே யோகியமானவன் இல்லாதப்போ நீ எப்படி ஒரு தூய்மை ஆட்சி நீ குடிப்பாய் எங்களுக்கு? உன்னோட ஆட்சி தூய்மை கிடையாது. ஆல்ரெடி தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ். உன்னோட இபி, நான் இன்றைக்கு காலையில் ஒரு காணொலி பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஏதோ ஒரு ஆஃபீஸர் சொல்லுகிறார் எங்கெல்லாம் ஊழல் நடந்துச்சு. இந்த அயோக்கிய சிகாமணிகள் ஏன் முதலே இது சொல்லவில்லை? நாங்கள் அந்த ஆட்சியிலும் தான் பேசினோம். நான் பேசினேன். நான் எவ்வளோ தடவை ஸ்டாலினுக்கே அட்ரஸ் பண்ணி, ஸ்டாலின் உங்கள் ஆட்சியில் இவ்வளோ ஊழல் நடக்குது, உங்கள் வீட்டுக்கும் வருது, உங்களுக்கு தெரியும். Even to his wife Durga, I said there's no point நீ சாமி கும்பிட்றதெல்லாம் வேஸ்ட்டு. உன்னோட மருமகன் உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ஊழல் பண்ணுறாங்க. அப்போ நீ ஒரு கடவுள் பக்தியாக இருந்துட்டு நீ இந்த ஊழலை சும்மா பார்த்து கொண்டு இருக்கிறாயா என்று கேட்டிருக்கேன். ஆகையால் ஈவன் இபிஎஸ் அவங்க ஆட்சியிலையும் நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. நீ தூய்மைன்னு சொல்லிட்டு நீ எப்படி போய் ஒரு வேலுமணியும் ஒரு விஜயபாஸ்கரையும் ஒரு சிஎஸ்பி சண்முகம், வாட் வாஸ் தட், சிவி சண்முகத்தை உன் கட்சியில் எப்படி சேர்த்திப்பாய்? அப்புறமேல் இப்போ அவங்க கட்சியை உடைக்கிறியே, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. ஏன்னா இதே நிலைமை உனக்கும் வரும் வெகு சீக்கிரத்தில். உன்னோட 100+ எம்எல்ஏஸையும் விலைக்கு வாங்க முடியும். யாரோ ஒருவர் வருவார். ஆகியால இந்த அராஜகம் வேண்டாம். எப்பவும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கிறது. நீ பேசுவதெல்லாம் பெரிய தத்துவம் பேசி போட்டு நீ வந்துட்டு இது எப்படி இருக்குன்னா, இந்த ராமான்னு சொல்லிட்டு ராமாயணத்துக்கு ராமர் கோயிலில் போய் இடிக்கிற கதையாக இருக்கு. நீ வந்து செக்ரட்டேரியட்டே ஒரு ஹார்ஸ் ரைடிங் ஆஃபீஸ் மாதிரி பண்ணியிருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. இந்த அராஜகம் நல்லதுக்கு இல்லை. நீ வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி வாங்கலை. நீ ஒரு பொய்க்கால் குதிரை.
நீ வந்து அந்த காங்கிரஸ், அந்த கம்யூனிஸ்ட், அந்த விகேசி, அப்புறம் வாட் எவர் த அதர் பார்ட்டிஸ், ஐயுஎம்எல், இவங்க எல்லாரும் தீய சக்தி என்று சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களோட சப்போர்ட்டே வாங்கி இப்போ நீ வந்துட்டு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறாய். இது நல்லதுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த மற்ற ஒரு ஊடகங்களும் அவங்க வந்து எந்த ஜாதி எம்எல்ஏவை வந்து மினிஸ்டராக போட்டு அது அவங்க கட்சியோட பிரச்சனை. அதே வந்துட்டு ஒரு என்ன, ஐ டோன்ட் வாண்ட் டு சே தாழ்த்தப்பட்டோட, ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். இந்த பட்டியல்னு சொல்ல அதெல்லாம் வேஸ்ட். மனுஷன் தான். இந்த ஜாதியை வச்சு யாரையும் நம்ம வந்து எடை போடுவது கிடையாது. யார் அவங்க வந்து எந்த ஜாதியிலேருந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு போட்டால் உங்களுக்கு என்னப்பா? எதுக்கு அந்த பிராமின்ஸ் அப்படி கொட்டி தீர்ச்சிக்கிறீங்க? இப்போ தானே தோத்துட்டு எதுக்கு இந்த திமிரு? ஃபியூ ஆஃப் தீஸ் சேனல்ஸ் வந்துட்டு இந்த ஜாதியை வந்து இழிவுபடுத்துறீங்க. அது ரொம்ப நல்லதே கிடையாது. ஏனென்றால் மனிதன் வந்து விரும்பி அதை எந்த ஜாதியிலையும் பொறுக்கிறது இல்லை. மனிதன் பொறுக்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜாதி மதம் சொல்லி மனிதனை பிரித்து வேற்றுமை பார்க்கிறீர்கள். இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. நம்ம வந்துட்டு இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து இம்பார்ஷியலாக இருக்கணும். நம்ம இம்பார்ஷியலாக பேசணும். இஃப் தேர் சம்திங் குட் வித் விஜய் இஸ் டாக்கிங், எஸ் வி கேன் சப்போர்ட் ஹிம். நீ ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாய், என்னமோ நீ ஒரு தான் பவர் சென்டர்ன்னு சொல்லிட்டு. பட் அங்கே பேசிக்கொண்டு இருக்கிறதுலாம் அந்த ஆதவ் அர்ஜுனா. எவ்ரிபடி நோஸ் அபவுட் ஆதவ் அர்ஜுனாவோட பேக்ரவுண்ட். அவன் எப்பேற்பட்டவன், அவன் குடும்பம் எப்பேற்பட்டது, அந்த லீமா ரோஸ் அண்ட் மார்டின் எல்லாத்தையும். நீ அவங்கள வச்சுட்டு ஒரு லாட்ரி அரசாங்கம் பண்ணணும்னு நீ நினைக்கினா அது ரொம்ப நாள் நிலை நிற்காது. இது இபிஎஸ்க்கு உங்களுக்கு வேணும். நான் வந்துட்டு நான்லாம் என்னோட உயிரும் ப்ளஸ் நான் எவ்வளோ என் பணத்தை அந்த அதிமுகவை அன்றைக்கி 90 வந்துட்டு காப்பாற்றுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கேன் எனக்கு தெரியும். என் கூட இருந்த ஒரு சிலருக்கு தெரியும். ஓகே, 92லலாம் என்ன நடந்தது. ஆனால் அந்த இபிஎஸ் பரதேசி எங்கள் மாதிரி அவங்களுக்குலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டான். ஆனால் லீமா ரோஸை கட்சியில் சேர்த்துக்கிட்டு யாரை உங்கள் தானை தலைவி எதிர்த்தாங்களோ, அரெஸ்ட் பண்ணணுன்ட்டு இருந்தாங்களோ, அவன் பொண்டாட்டியெல்லாம் நீ என்டர்டெயின் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு, அப்போ நீ எப்பேற்பட்ட எச்சக்கால பரதேசியாக நீ இருப்பாய்? நீ வந்து யோகிதம் பேசுகிறாய். நீ ஒரு சிஎம்மாக வரணும். மறுபடியும் குட்டி சவர் ஆனது போராது. ஒரு 4 வருஷம் நாடு குட்டி சவராச்சு. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நீ வரணும்னு நினச்சேன்னா நடக்காது. பாரு, உன் கட்சிக்காரனே உன்னை துரோகம் பண்ணுறாங்க. நீ எப்படி உங்கள் ஜேஜேக்கு நீ துரோகம் பண்ணியிருக்கிறியோ அதே துரோகம் இன்றைக்கு உன்னோட எம்எல்ஏஸ் உனக்கு பண்ணுறாங்க. நீ நினச்சிட்ட எந்த ஜோசிக்காரன் உனக்கு சொன்னான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். எனக்கும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார். உனக்கு ஒரு அப்பா சொல்லுவார், ஓ இபிஎஸ் ஜாதகம் அப்படி இருக்குது, அவர் வந்து யாரும் வீழ்த்த முடியாதுன்னா அப்போ என்ன ஆகுது, இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். வீழ்த்த முடியாதா, வீழ்த்த முடியுமான்னு சொல்லி. அது ஜோசியக்காரங்களை ஃபுல்லாக நம்பிட்டு அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாடு வந்து குட்டி சவராயிடும். சேம் வித் விஜய், ஜோசப் விஜய். நீ வந்துட்டு பெரிய யோகிய சிகாமணி, நீ என்னமோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரனா இந்த 15-10 that is your I think you took charge on 10th as chief minister. அப்போ 10th இன்னைக்கு வந்துட்டு 27th. இந்த 17 நாட்டில் எவ்வளோ கொலை, எவ்வளோ ரேப், எவ்வளோலாம் நடந்திருக்குன்னு உனக்கே தெரியும். உன் கட்சிக்காரர்கள் நிறைய இடத்துல போய் மிரட்டி மாமூல் கேட்டுருக்காங்க. சும்மா அவங்கள வந்துட்டு ஒரு இதுக்கு நான் அவங்கள வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டேன்னா அப்போ நீ என்ன மாற்றத்தை கொண்டிருக்க? நீ எந்த மாதிரி ஆட்களை உன்னோடன் வைத்து கொண்டிருக்கிறாய்? இப்போ வந்து ஆதவ் அர்ஜுனா, நீங்கள்லாம் பெரிய யோகிய சிகாமணியா, அந்த ரெடி பையன் உங்களுக்கு எவன் உங்கள் ஃப்ரெண்டு, இவங்கெல்லாம் யார் என்று எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் வந்துட்டு நினச்சிட்டு இருக்காதீங்க பூனை கண்ணை மூடிட்டா உலகமே கண்ணை மூடிடுச்சுன்னு பூனை நினைக்குமாம். அந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் எல்லோரும் அயோக்கியத்தனம் தான் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை. இந்த அரசியலில் பாதி பேருக்கு மனசாட்சி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அரசியல் இஸ் அ பிஸ்னஸ். அரசியல் வந்து இட்ஸ் அ பேஷன். நீங்கள் சர்வீஸ், யூ ஹவ் டு சர்வ் த பீப்புள். மக்கள் உங்களை யாரையும் கெஞ்சில் வந்து வாங்க அரசியலுக்கு. ஆனால் வந்துட்டு நீங்கள் பண்ணுற லூட்டி, நீங்கள் பண்ணுற அயோக்கியத்தனம், அப்புறமேல் மிரட்டுறது ஜேர்னலிஸ்ட் யாருன்னா இப்போ எதுக்கு நீ முக்தரோட குடும்பத்தை போய் நைட்டில் ஒரு பெண் குழந்தைங்களோட ஒரு மனிதன், முக்தர் கெட்டவராக இருக்கலாம், நல்லவராக இருக்கலாம், அது வேறு விஷயம். முக்தர் உங்களை விமர்சிச்சிருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால்
அந்த குழந்தைங்களோட ஒரு குடும்பத்தோட நைட்டில் போகும்போது இந்த போலீஸை வச்சு அவரை மிரட்டி இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸ் எங்களை பற்றி நல்லதாக பண்ணுங்கன்னா எதுக்குடா அப்படி மிரட்டி வாங்குறீங்க? நீங்கள் யோகியமாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை பற்றி நல்லது பேசுவோம். நான் வந்துட்டு ஸ்டாலினை நிறைய விமர்சிச்சிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன். பட் வென் யூ மேட் ஃபன் ஆஃப் ஹிஸ் சிஸ்டர் அண்ட் ஃபேமிலி, ஐ செட் நோ, இட் இஸ் நாட் கரெக்ட். உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு மேபி செல்விஸ் ஃப்ரெண்ட், பட் செல்வி அந்த மாதிரி டைப் கிடையாது. ஐ நோ அபவுட் தெம் வாட் தே ஆர். தே ஆர் வெரி டவுன் டு அர்த். உன்னாட்டம் கிடையாது. நீ ஏனால் திமிர் பிடிச்சவன். உன்னோட பேக்ரவுண்ட் நீ எப்படி வந்தேன்னு உனக்கே தெரியும். உங்கள் அம்மா வந்துட்டு எப்படி உனக்கு பால் பவுட்ரு, பால் பூட்டியோ, பால் இது வாங்கிறதுக்கு உங்கள் மாமா தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் அதே மாமாவே நீ கண்டுக்கல. அந்த மாமாவுக்கு நீ எந்த வாய்ப்பும் ஹெல்ப்பும் பண்ணல. உங்கள் சித்தி பசங்களை நீ எவ்வளோ கொடுமைப்பட்டிருக்க அது உனக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும். அதில் நீ வந்துட்டு பெரிய இன்னைக்கு அந்த பதவியில் வந்து உட்காந்து எவ்வளோ பேர் கேவலப்பட்டவங்களும் இருக்காங்க. அதே ஜெயலலிதா அந்த பதவியில் உட்காந்துட்டு ஊழல் குற்றத்துக்கு மாட்டி ஜெயிலுக்கு போய் இதெல்லாம் தேவையா? தேவையில்லை. நிஜமாகவே மக்களுக்கு சேவை பண்ணோம்னா எதுக்கு இந்த ஊழல் வரணும்? இந்த பேராசை பிடிச்சா நீ என்ன சொன்ன? எனக்கு நிறைய காசு இருக்குது, நான் இந்த காசை தொட மாட்டேன்னு. எங்கேருந்து நான் அந்த காசில் வந்தது? இந்த எம்எல்ஏஸை விலைக்கு வாங்கிருக்கு. இதெல்லாம் தூய சக்தியா? இந்த அதிமுக கட்சியை உடச்சிட்டு அப்போ உனக்கு என்ன மரியாதை? நீ என்ன பெரிய எம்ஜிஆர்லாம் பேசுகிற, ஜெயலலிதான்னு பேசுகிற. உனக்கு உள்ளூர எரிச்சல் இருக்குது. ஜெயலலிதாவை பழி வாங்கணும், இல்லாட்டி எம்ஜிஆரை பழி வாங்கணும். உன்னை பழி வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க நீ யோசிக்கிறியா? ஆல் தட் கோஸ் அப் ஹேஸ் டு கம் டவுன் மிஸ்டர் விஜய். புரியுதுங்களா? வாழ்க்கை வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சதுரங்கம், ஒரு இட்ஸ் அ வீல். ஓகே, அப்போ வந்துட்டு அந்த வீலில் நீயும் வீழ்ச்சி அடையலாம். உனக்கு வந்து அமித்ஷா உன்னை நம்பி வந்துட்டு இப்போ வந்துட்டு ஏமாந்துட்டு குதிச்சுட்டு இருக்கிறாரு. ஓகே, ஆகையால் நீ வந்து உண்மையாக நீ ஜெயிக்கலை, இதான் உண்மை. உனக்கும் தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் நீ போடுற ஆட்டம், அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் நடந்த இந்த சின்ன குழந்தையோட ரேப், ஐ ஃபீல் சாரி ஃபார் த சைல்டு. அந்த குழந்தை பாவம், அப்பாவி. ஆனால் இப்போ வெவ்வேறு ஏதோ வருது நியூஸு, இந்த மாதிரி அந்த அம்மா அது இது விச் இஸ் வி டோன்ட் நோ. அந்த அம்மா குடிச்சிருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்திருந்தால் ஒரு விதத்தில் அந்த குழந்தை இந்த எல்லா பிசாசுங்கக்கிட்டேருந்து போயிருக்குதுன்னு தான் நினைக்கணும். பாவம். ரியலி ஐ ஃபீல் சாரி ஃபார் த சைல்டு. இந்த மாதிரி ஒரு அம்மா அப்படி கெட்ட பொம்பளையாக இருந்தால், இட் இஸ் ஐ டோன்ட் நோ, நான் பார்த்ததில்லை. பட் இஃப் இட் இஸ் ட்ரூ, அந்த புள்ள நிஜமாகவே கடவுள்கிட்ட போயிடுச்சு நம்ம நினச்சிக்கணும். ஆனால் தட் டசன்ட் ஜஸ்டிஃபை த ராங் டன் பை தோஸ் ஃபெலோஸ். அவங்க எல்லாருமே உனக்கு ஓட் போட்டவங்க தான். அந்த குடிகார பசங்களும் அந்த குடிகார அம்மா எல்லாருமே உனக்கு ஓட் போட்டவங்க. அப்போ எப்பேற்பட்டவங்க உன்னோட ஃபாலோவர்ஸு நீயே யோசி. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை விஜய். அண்ட் நீ எப்பேற்பட்டவங்களை சந்திக்கிறாய்? இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல், இந்த டஃபேயோட இந்த லேடி வாட்ஸ் மல்லிகா, people who want to meet the public, people who don't have any passion, who are not humane, ஒரு மனித அபிமானம் இல்லாத மக்களை நீ சந்திக்கிறாய். ஏன்னா நீயும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ஏன்னா நீ யாரையும் சந்திக்க மாட்ட. ஓகே, ஐயல் நீ நினச்சிக்காத, ரொம்ப பூரிச்சு போயிடாத. நீ என்னோ அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடையாது. நீ ஒரு பொய்க்கால் குதிரை மேலே ஓடிட்டுருக்கிற. அந்த பொய்க்கால் குதிரை எப்போ விழும் தெரியாது. இது வாழ்க்கை. அங்கே ஒருத்தன் மேலே பார்த்து கொண்டு இருக்கிறான். என் கடவுள் என்னை கைவிட மாட்டார். என்னென்னா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஒரு மாற்றம் வரும். நாட் யூ, ஐ செட் ஒரு புது, பட் நாட் விஜய். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீ வந்திருக்கிற. பட் வாட் மை காட் சேஸ், லெட் மக்கள் அவனையும் பார்க்கட்டும். அவன் எப்பேற்பட்ட யோகிய சிகாமணிந்து எக்ஸ்போஸ் ஆகிடுவான். நீ கவலைப்படாத கீதா, பிகாஸ் காட் சேஸ் மக்கள் இந்த இதையும் பார்க்கணும். அப்போ தான் அவங்களுக்கு புத்தி வரும். அப்போவும் புத்தி வருமா வராதான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம இந்தியாவில் இட்ஸ் வெரி பேட், வேர்ல்டு ஓவர் இட்ஸ் பேட். பட் நம்ம வி கேன் பி பாதர் வித் த வேர்ல்ட், பட் வி ஹேவ் டு பி பாதர் நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இங்கே வந்து இவ்வளோ மோசமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள்லாம் ஊழல் செய்து கொண்டு, நீ நிஜமாகவே ஊழலை ஒழிக்கணும்னா புடி எல்லா மினிஸ்டர். எப்படி ஸ்டாலின் சொன்னார்,
வேலுமணி அரெஸ்ட் பண்ணுவேன், இவங்களை இன்னும் பண்ணல. அது வந்து ஸ்டாலின் செஞ்ச தவறு தான். ஸ்டாலின் உங்களுக்கும் இது சொல்கிறேன் இந்த காணொலி மூலிமா, நீங்கள் வந்து எந்த ஒரு கமிட்டி அனுப்பிச்சு ஊரெல்லாம் சுற்ற வேணாம். நானே உங்களுக்கு சொல்கிறேன், நானே நிறைய காணொலி உங்களுக்கு பண்ணியிருக்கேன். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் நடக்குது எல்லா டிபார்ட்மெண்ட், ஆர்டிஓலேருந்து லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த மூர்த்தியிலேருந்து அந்த ரெவென்யூலேருந்து அந்த கார்பரேஷன்லேருந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து லா டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் ஊழல் நடந்துச்சு. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லா இடத்துலையும் ஊழல் நடந்துச்சு, இன்க்ளூடிங் யூ. நீங்கள் ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணி கிடையாது. ஐ எம் ஒன்லி ஷாக் தட் உங்கள் ஒய்ஃப் இவ்வளோ சாமி கும்பிட்ற ஒரு பெண்மணி எப்படி உங்களை வந்து கண்டிக்கலை, மருமகனை கண்டிக்கலைன்னு எனக்கு புரியல. வந்து என் வீட்டில் இப்போ என் பிள்ளைங்களோ இல்லை நானோ தப்பு பண்ணால் நான் டெஃபினட்டாக நான் வந்துட்டு என்னையே நான் தப்பு சொல்லுவேன். ஒரு சமயம் நான் ஒரு காலேஜ் நடத்தி கொண்டிருக்கேன், ஆனால் நான் வந்துட்டு அது என்னோடய பிஸ்னஸ் கிடையாது. ஐ எம் அ ஸ்ட்ரெயிட் ரேங்க் ஹோல்டர் அண்ட் நான் வந்துட்டு ஐ டூ இட் வித் பேஷன். எனக்கு வந்து அங்கே டொனேஷன்லாம் நான் என்றைக்கும் வாங்க மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு பொய் கேஸ் என் மேலே போட்டாங்க ஒரு காலகட்டத்தில், இதே டிஎம்கே அந்த மினிஸ்டர் வீராசாமி. பட் நான் எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வந்தேன். ஏன்னா நான் எப்போவும் நம்புறது என்னென்னா, அந்த கடவுள் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பேன் நம்ம தப்பு செய்கிறோமா ரைட் பண்ணுறோமோன்னு சொல்லி. அப்போ வந்துட்டு நான் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டேன். யாருமே நம்மளுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணல, ஆனால் கடவுள் சப்போர்ட் பண்ணார் எனக்கு. நான் ரொம்ப நம்புவேன். கடவுள் வந்து மனிதன் மூலம் மக்களாக வரலாம். ஓகே, அப்போ வந்துட்டு இந்த திமுக காரங்களும் எனக்கு நிறைய கெடுதலும் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் எனக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து திமுக பீரியடில் தான் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. எந்த ஒரு 5 பைசா என்கிட்ட வாங்கலை. இது உண்மை. அதே இது அரங்கநாயகம் டைமில் ஏடிஎம்கே டைமில் 25 லட்சம் ரூபாய் கேட்டாங்க மாமூல். அதுக்கு நான் கொடுக்கல, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கொடுத்தா நான் வாங்குவேன், நான் வாங்க விரும்பல, அகையில் நான் கொடுக்க விரும்பல. ஆனால் இப்போது இந்த ஸ்கூல் எஜுகேஷனில் இந்த மகேஷ் பொய்யாமொழி 30 லட்சம் ரூபாய் என்ஓசிக்கு ஏமாற்றிட்டு இருந்தான். இப்போ உங்கள் ஆட்சியில் என்ன பண்ண போகிறீங்களோ எனக்கு தெரியாது. அகையில் நீங்கள் எல்லாரும் அயோக்கியர்கள் தான். உங்களுக்கு வேணுமா எவிடன்ஸ், யார் யார் எவ்வளோ இது கரப்ஷன் பண்ணால் நான் வரேன், கொடுக்குறேன் உங்களுக்கு. எனக்கு ஒன்றும் பணம் வேணாம், பப்ளிசிட்டி வேணாம், ஒன்றும் வேணாம். ஆனால் நிஜமாகவே நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்னை கூப்பிடுவீங்க. இல்லாட்டி நீங்கள் எல்லாருமே ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் தான். எவனும் யோகியமானவன் கிடையாது. நான் வந்துட்டு எனக்கு வயிற்றுச்சல் அதிமுக ஆட்சி இருக்கும், ஐயோ அவன் கொள்ள அடிக்கிறான்னு அதிமுக வயிற்றுச்சல் படம் டிஎம்கே மேலே. நீ வந்து தாவேக்காவுக்கு வந்து டிஎம்கே மேலே வயிற்றுச்சல் பட்டு நீ ஆட்சிக்கு வந்திருக்க. ஆனால் நீ எவ்வளோ யோகியமானவன்னு முதலே நீ ப்ரூவ் பண்ணிட்ட. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாலே நீ வந்து இன்கம் டேக்ஸ் உருப்படியாக கட்டலை, நீ வந்து அந்த பெனால்ட்டி ஃபார் யோர் இம்போர்ட் ஆஃப் வெஹிக்கிள் கட்டலை, உன் பொண்டாட்டிக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன் கொடுக்கல. அதுக்கப்புறம் என்னெல்லாம் அசிங்கமாக உன் பொண்டாட்டியை பற்றி நீ பேசுகிற செய்கிற. ஒரு யோர் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு நீ ஊர் சுற்றிட்டு இருக்க. யூ ஹாவ் யோர் கேர்ள் ஃப்ரெண்ட், பட் ஆல் தட் ஆஃப்டர் யூ டிவோர்ஸ் யோர் ஒய்ஃப். ஓகே, இந்த மாதிரி ஆட்களோடு நான் வந்து கேட்கட இருக்க மாட்டேன், வணக்கம்னு சொல்ல மாட்டேன். யூ ஆர் நாட் ஹானரபிள் டு மீ. என்னை பொறுத்தவரையும் நீ ஒரு கிரிமினல். பிகாஸ் நீ வந்து நிறைய பேர் உயிரை நீ காவு எடுத்திருக்காய். யூ ஆர் அ மர்டரர். இது வந்து நீ அன்றைக்கி பிஜேபியால் நீ தப்பிச்சுட்டு நீ நினச்சிட்டு இருக்காது. இந்த உனக்கு என்ன சொல்கிறது, நீ தப்பிச்சது வந்து உனக்கு பர்மனெண்ட்னு கிடையாது. இந்த சிபிஐ கேஸ் இஸ் ஸ்டில் ஆன் யுவர் ஹெட். நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். அந்த மக்கள் வேணால் முட்டாள்தனமாக பேசலாம் ஒரு சினிமா போதையில். நான் அந்த போதை கிடையாது. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட். நீ சினிமாக்காரனாக இருந்தால் நீ ஒன்றும் கொம்பு முடிச்சிடல. நீ இன்றைக்கி சிஎம்மாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ பீப்புள் ஹவ் நாட் அப்சல்யூட்லி எலெக்டட் யூ. 50% of the people or 60% or 65% of the people have not voted for you. ஸோ அது மனசில் வச்சுக்கிட்டு நீ பண்ணு. நீ வந்துட்டு ஜேர்னலிஸ்ட் மேலே நீ அராஜகம் பண்ணணும்னு நீ நினச்சின்னா சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிளியர்லி கிவன் அ வேர்டிக்ட். இந்த மாதிரி மக்களுக்கு தே ஹாவ் அ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் நீங்கள் தவறு செய்தால் உங்களை பற்றி விமர்சிப்பார்கள். என்ன மாதிரி மனுஷன்லாம் நான் வந்துட்டு இந்த ஊழல்வாதிகளை மாண்புமிகுன்னு சொல்ல மாட்டேன். இட் இஸ் அகெயின்ஸ்ட் மை பிரின்சிபல்ஸ் அண்ட் நோ law says that I have to உங்கள் காலில் வந்து விழுணும், இல்லாட்டி உங்களுக்கு வணக்கம் சொல்லணும், உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் ஒரு லா இருந்ததுன்னா அப்போ வந்துட்டு திஸ் இஸ் ஃபார்
பீப்புள் லைக் இப்போ தாவூத் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 150 எம்எல்ஏஸை வேலைக்கு வாங்கி நாளைக்கு சிஎம் ஆகணும்னு சொன்னான்னா இந்த நாடு ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. அதே மாதிரி தான் நீ ஆதவ் அர்ஜுனாலாம் அதே கேட்டகரி தான். அதில் வந்துட்டு நான் வந்து இபிஎஸ் ஸ்டாலினி ஒன்றும் இல்லை, அவங்க எல்லாருமே ஊழல்வாதிக தான். ஸோ திஸ் இஸ் இன்டைரக்ட்லி டு த பிஜேபி பீப்புள். உங்கள் பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், இப்போ நாளைக்கு வந்து ஒரு தாவூத் வந்து 300 எம்பிஸை விலைக்கு வாங்கி தான் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி கண்ட்ரின்னு சொன்னால் நம்ம எல்லாம் ஏற்றுப்போமா? கிடையாது, ஏற்றுக்க மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஊழல்வாதிகள், திருடர்கள். என்னோட அகராதியில் ஊழல்வாதிகள், திருடர்கள், நாட்டை திருடும், மக்கள் பணத்தை திருடும் அயோக்கியர்கள். ஸோ அதில் டெஃபினட்டாக அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். அவங்கள வந்து மாண்புமிகுன்னு சொல்லி கூப்பிட மாட்டேன். என்னோட அகராதியில் இவர்கள் எல்லோரும் குற்றவாளிகள் அண்ட் கிரிமினல்ஸ். அதில் மக்கள் நீங்கள் செய்த தவறை நீங்களே அனுபவிக்க போகிறீர்கள். நான் இந்த 5 மாத காலமாக இல்லை 6 மாத காலமாக நான் சத்தியம் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு அயோக்கியனை